அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 23/4/2026 ஸ்ரீ பராபவ வருடம் சித்திரை மாதம் 10ஆம் நாள் வியாழன்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரை, மாலை 12:30 முதல் 1:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 1:30 3 மணி வரை. குளிகை 9 10:30 மணி வரை. யமகண்டம் 6 7:30 மணி வரை. இன்று கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6 மணி மேஷ லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் 12 ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோவை பார்க்கும்போதே உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு கடவுளினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகளையும் கஷ்டங்களையும் பார்த்துட்டு இருக்கலாங்க. சில விஷயங்கள் மனக்குழப்பத்தை ஏற்படுத்தும். அதாவது எதிரிகளால் நமக்கு ஏதாவது பிரச்சனை நடந்துட்டுருக்கோ, இதை நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பத்திலையும் மன அழுத்தத்திலையும் இருப்பீங்க. இதிலிருந்து எப்படி வெளிவர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எளிமையான வழிமுறையை நான் சொல்கிறேன். இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஆற்றலை நீங்கள் உணரக்கூடிய நாளாக அமைகிறது. இலக்குகளை நிர்ணயித்து முயன்றால் கண்டிப்பாக வெற்றி காணலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சவால்கள் நிறைந்து காணப்படும். சிறிது கவனத்தோடும் நம்பிக்கையாகவும் பணிகளை மேற்கொள்ள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் வெளியிடங்களுக்கு செல்வதன் மூலமாக உறவில் இன்று நல்லிணக்கம் ஏற்படுத்த முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையான சமயத்தில் உங்களுக்கு பண உதவி கிடைக்கும். பங்கு வர்த்தகத்தின் மூலமாக பணம் கிடைக்கும். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களில் எரிச்சல் போன்று சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாளை பொறுமையோடு கையாள வேண்டும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவதன் மூலமாக மனதிற்கு நன்மை கிடைக்கும். பணியை பொறுத்தவரை பணிகளை மேற்கொள்ளும் போது சிறிது போராட வேண்டியிருக்கும். இன்று பணி சுமை உங்களுக்கு அதிகமாக காணப்படலாம். பணியில் தவறுகள் நேராத வகையில் திட்டமிட்டு பணியாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இன்று மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது. நீங்கள் உரையாடும் போது அதிகமான கவனம் வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை செலவுகள் உங்களுக்கு அதிகமாக காணப்படலாம். ஆனால் பணம் இன்று குறைவாக இருக்கும். ஸ்திரத்தன்மைக்கான வாய்ப்பு குறைவு. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயின் உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். இது உங்களுக்கு சற்று வருத்தத்தை உருவாக்கலாம். மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் போராட்டங்கள் நிறைந்திருக்கும். பொறுமை மிகவும் அவசியம். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடுவது மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணியில் மும்முரமாக இருப்பீர்கள். அதிக அளவு முயற்சி எடுத்து பணிகளை ஆற்ற வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அதிருப்தியான மனநிலை காணப்படுவீர்கள். துணையோடு இன்று கள்ளங்கபடமின்றி பழகுவது நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தட்டுப்பாடு காணப்படலாம். செலவீனங்கள் அதிகரித்து காணப்படுவதால் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கிய பாதிப்புகளை எதிர்கொள்ள நேரிடலாம். கால்வலி ஏற்படலாம். நீங்கள் உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் வீட்டில் இருக்கக்கூடிய விசேஷங்களை தள்ளி போடுவது மிகவும் நல்லது. விழிப்புணர்வோடு இருப்பதன் மூலமாக நிலைமையை சீராக பராமரிக்கலாம். பணியை பொறுத்தவரை பணியில் அனுகூலமான சூழ்நிலை காணப்படும். கடினமான பணிகளையும் எளிதாக முடிப்பீர்கள். பணிகளை இன்று விரைந்து முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சி வசப்படாதீர்கள். உங்களுடைய துணையினுடைய நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தமான பிரச்சனை உங்களை பாதிக்கலாம். எண்ணெய் உணவு வகைகளை உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். சிறிய அளவு முயற்சியில் உங்களுடைய பணிகளை முடிப்பீர்கள். புதிய முதலீடுகள் இன்று லாபகரமானதாக இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பணியை பொறுத்தவரை பணியில் உங்களுடைய திறமை பாராட்டப்படும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விரும்பி ஆற்றுவீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுக்கும் உங்களது துணைக்கும் இடையிலான புரிந்துணர்வு காரணமாக துணையோடு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் அதிக அளவு பணம் காணப்படலாம். குடும்ப வளர்ச்சிக்காக பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறப்பான ஆரோக்கியம் காணப்படுகிறோம். சிறந்த ஆற்றலோடு காணப்படுவீர்கள்.
கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் பொதுவாக மகிழ்ச்சி காணப்படும். புதிய தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ள இந்த நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வெளியிடங்கள் மற்றும் விருந்துகளில் செல்வது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்று பணியை பொறுத்தவரை பணிகளை திறமையோடு கையாளும் பொறுமை உங்களிடம் காணப்படுகிறது. இன்று இருந்தாலும் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்பட வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் மனம் திறந்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொள்ளுங்கள். நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்தை சிறப்பாக பராமரிப்பீர்கள். பங்கு வர்த்தகத்தில் பணம் சம்பாதிக்கக்கூடிய முயற்சிகள் செய்யலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உடற்பயிற்சி மூலமாக உங்களை ஆரோக்கியமாக வைத்திருங்கள். பிரார்த்தனை உங்களுக்கு சிறந்த நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் கவனமாக நீங்கள் இருக்க வேண்டும். சூடான விவாதங்களுக்கு வாய்ப்பிருப்பதால் அக்கம் பக்கத்தினரோடு கவனமாக பழக வேண்டியது முக்கியம். உரையாடுவதற்கு முன் கவனம் வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியில் திருப்திகரமான நிலை இருக்காது. பணி சுமையை சமாளிக்க வேண்டியிருக்கும். உங்களுடைய சக பணியாளரிடமிருந்து ஒத்துழைப்பு கிடைக்காது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்ப பிரச்சனை காரணமாக இன்று உங்களது துணையோடு கருத்து வேறுபாடு காணப்படலாம். மகிழ்ச்சி குறைந்து காணப்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகள் காணப்படும். அவற்றை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று அதிக யோசனை உங்களுக்கு ஆரோக்கிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். தியான பயிற்சி மேற்கொள்வது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் பலன்கள் உங்களுக்கு கலந்து காணப்படும். பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியம். சமயோஜிதமாக செயல்பட வேண்டும். பணியை பொறுத்தவரை கடின உழைப்பு உங்களுக்கு நற்பலன்களை பெற்றுக் கொடுக்கும். சிறிது அணுகுமுறை மூலமாக பணியில் நிறைய சாதிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய மனதில் காணப்படக்கூடிய குழப்பம் காரணமாக துணையுடனான உறவில் புரிந்துணர்வு குறைந்து காணப்படும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சிறப்பானதாக காணப்படா. அதிகமான பணம் சம்பாதிப்பது கடினமாக இருக்கலாம். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் மற்றும் ஆரோக்கியமின்மை காரணமாக தொடை மற்றும் கால்களில் வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாகவே இருக்கும். புதிய மனிதர்கள் மற்றும் நண்பர்களுடைய தொடர்புகள் ஏற்படலாம். இதன் மூலமாக புதிய அனுபவம் ஏற்படும். பணியை பொறுத்தவரை நீங்கள் பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். நீங்கள் ஆற்றிய பணிக்காக உங்கள் மேலதிகாரிகளின் அங்கீகாரத்தை பெறும் வாய்ப்புள்ளது. குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது இருவருக்கும் இடையே நல்ல புரிந்துணர்வு காணப்படும். இது உங்களது துணையுடன் நல்ல உறவை பராமரிக்க உதவும். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களிடம் அதிக பணம் காணப்படலாம். வெளியிடங்களுக்கு செல்லுதல் போன்ற திட்டமிடாத விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய அளவிலான ஆரோக்கிய பிரச்சனைகள் காணப்படாது. நீங்கள் ஆற்றலோடு காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமானதாகவே இருக்கும். உங்களுடைய பணிகளை முடிக்க முடியும். இன்று உங்களுடைய வளர்ச்சி உறுதி. நீங்கள் அமைதியுடன் முக்கியமான முடிவுகளை எடுப்பீர்கள். பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக காணப்படும். சக பணியாளர்களிடத்தில் கவனமாக பழகுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய மனதில் நம்பிக்கையான எண்ணங்கள் காணப்படலாம். அதனை உங்கள் துணையிடத்தில் பகிர்ந்து கொள்வீர்கள். சிறப்பான தருணங்களை பகிர்ந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் சீரானதாக இருக்கும். நிதி வளர்ச்சி மேம்படுத்துவதில் உங்களுக்கு இருக்கக்கூடிய திறனை நீங்கள் உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக வேலை காரணமாக கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. ஆரோக்கியமாக இருக்க ஓய்வாக இருக்க வேண்டும். கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சீராகவே இருக்கும். அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டியது அவசியம். தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியில் திருப்தி காண முடியாது. தவறுகள் நேர வாய்ப்புள்ளது. எனவே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள். துணையிடத்தில் கனிவாக நடந்து கொள்ளுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி சுமாரானதாக காணப்படும். பணத்தை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சுமாரானதாக இருக்கும். ஒவ்வாமை காரணமாக இருமல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய முடிவுகளை செயலாக்குவதில் நேர்மை உங்களுக்கு வேண்டும். மனதில் குழப்பங்கள் கொள்ள வேண்டாம். செயல்களை கவனமாக முடிவு செய்து திட்டமிட்டு செயலாற்ற வேண்டும். பணியை பொறுத்தவரை மிகுந்த முயற்சியோடு பணியாற்ற வேண்டும். வீட்டு பிரச்சனைகள் பணியை பாதிக்காத வண்ணம் பார்த்து கொள்ளுங்கள். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையிடத்தில் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். வெளியிடங்களுக்கு சென்று வாருங்கள். திரைப்படம் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை காணுங்கள். இதன் மூலமாக இருவரும் மகிழ்ச்சியாக இருக்கலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று பணப்பற்றாக்குறை காணப்படலாம். இதனால் நீங்கள் சிறிய அளவில் கடன் வாங்க நேரிடலாம்.
ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சுமாரான ஆரோக்கியமாகவே காணப்படுகிறது. சளி மற்றும் இருமல் காரணமாக சில அசௌகரியங்களை உணரும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.